ஜராசந்தனின் 18வது தாக்குதல் கம்சன் இறந்த பின்னும் மதுரா நகர மக்களுக்கு அமைதி கிடைக்கவில்லை. கம்சனின் மாமனாரும் மகத நாட்டு சக்கரவர்த்தியுமான ஜராசந்தன் கிருஷ்ணரை எப்படியாவது கொன்றே தீர வேண்டும் என்று சபதம் எடுத்தான். அவன் 17 முறை மாபெரும் படையுடன் மதுராவை தாக்கி நகர மக்களை துன்புறுத்தினான். ஒவ்வொரு முறையும் கிருஷ்ணர் பெரும் முயற்சிக்குப் பின் அவனை விரட்டியடித்தாலும் நகரம் தொடர்ந்து அழிவுக்குள்ளானது. ஒரு முறை யவன நாட்டின் அதிபதியான காலயவனன் ஒரு பெரிய படையுடன் கிருஷ்ணரை எதிர்த்து வந்தான். இருபுறமும் எதிரிகள் சூழ்ந்திருக்க, இனிமேல் மதுராவை பாதுகாப்பது தன் கடமையை விட தன் மக்களுக்கு தரும் பெரிய துயரமாக இருக்கும் என்று கிருஷ்ணர் உணர்ந்தார். கடல் ராஜனிடம் கோரிக்கை. தன் தந்தையான உக்ரசேனன் மற்றும் அனைத்து யாதவ குல மக்களுடன் கிருஷ்ணர் ஆலோசனை நடத்தினார். இந்த மக்களுக்கு நிரந்தர அமைதி தேவை. மனிதர்கள் எளிதில் நெருங்க முடியாத இடமே அவர்களுக்கு சிறந்த புகலிடம் என்று முடிவு செய்தார். உடனே அவர் தன் சகோதரர் பலராமனுடன் மேற்கு திசையில் உள்ள கடலை நோக்கிச் சென்றார். அங்கே கடற்கரையில் நின்று சமுத்திரராஜனை வருணதேவன் மனமுருகி அழைத்தார். சமுத்திரராஜன் கிருஷ்ணரின் முன் தோன்றினான். கிருஷ்ணர், சமுத்திரராஜனே, என் மக்கள் தர்மத்துடன் வாழவும் அனைத்து துன்பங்களிலிருந்தும் தப்பிக்கவும் ஒரு பாதுகாப்பான இடத்தை அமைக்க விரும்புகிறேன். நீ உன் ஆளுகைக்குட்பட்ட நிலப்பரப்பில் 12 யோஜனை தூரம் உள்ள நிலத்தை எனக்கு வழங்க வேண்டும். என் பூமியில் உள்ள கடமைகள் முடிந்ததும் அந்த நிலம் மீண்டும் உனக்கே வந்து சேரும் என்று வேண்டினார். விஸ்வகர்மாவின் அற்புதம் சமுத்திரராஜன் கிருஷ்ணரின் தெய்வீக நோக்கத்தை புரிந்து கொண்டு அவர் கேட்ட இடத்தை உள்வாங்கி ஒதுக்கினப தந்தான். அங்கே விஸ்வகர்மா தன் கைவண்ணத்தை காட்டினார். ஒரே நாளில் அந்த புதிதான நிலத்தில் வானளாவிய அரண்மனைகள், விசாலமான சாலைகள், பசுமையான பூங்காக்கள் மற்றும் மிக நவீனமான வடிகால் வசதிகளுடன் ஒரு அற்புத நகரம் உருவானது. ஒவ்வொரு அரண்மனையும் தங்கமும் நவரத்தின கற்களும் பதிக்கப்பட்டு பிரகாசித்தன. இந்த நகரம் பல வாசல்களைக் கொண்டிருந்ததால் அதற்கு துவாரகை என்று பெயரிடப்பட்டது. கிருஷ்ணர் தன் மக்களை மதுராவிலிருந்து மாயசக்தியால் துவாரகைக்கு அழைத்து வந்து தனது புதிய ராஜ்யத்தை ஸ்தாபித்தார். அமைதியும் செல்வமும் நிறைந்த அந்த பொன் நகரம் இந்து சாம்ராஜ்யத்தின் தலைநகரங்களில் ஒன்றாகத் திகழ்ந்தது. கதைநீதி: ஒரு உண்மையான தலைவனின் முதல் கடமை தன் மக்களின் பாதுகாப்பும் நலனுமே. சில சமயங்களில் தர்மத்தை காக்க பின்வாங்குவதும் ஒரு சிறந்த உத்தி. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இது போன்ற குட்டி ஸ்டோரிஸ்களை நீங்க பார்க்க விரும்பினால் எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியம்.